குயிலியின் தியாகம், குயிலியின் அறிவு கூர்மை எதில் நிலைத்து இருக்கிறது சொன்னால், ஏறக்குறைய சிவகங்கை சீமையை ஆங்கிலேயரிடம் எந்த மண்ணையெல்லாம் இழந்தாலோ அந்த அனைத்து மண்ணையும் வேலு நாச்சியார் மீட்டாள் என்று சொன்னால் அதற்கு குயிலியின் தியாகம் மிகப்பெரியது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வரலாற்றின் பக்கங்களில் குயிலியை பற்றிய குறிப்புகள் அவ்வளவாக இல்லை, இப்பொழுதுதான் வர ஆரம்பித்திருக்கின்றது. மிகப்பெரிய சண்டை, போர்படை தயாராக இருக்கிறது வேலு நாச்சியாருக்காக. திப்பு சுல்தானின் படை வந்திருக்கின்றது, கோபாலநாயக்கரின் படை வந்திருக்கிறது. வீரத்தின் விளைநிலமாம் எனது மருது சகோதரர்களின் படை வெளியே காத்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வளவு படைகளும் திரண்டிருக்கின்ற பொழுது குயிலியின் தலைமையிலே வாழ்படை தயாராகி இருக்கிறது. வாழ்படை, வீச்செருவாள் படை, களரிப்படை என்ற அனைத்து படைகளும் வழிநடுங்க காத்திருக்கின்றன. எல்லாவற்றையும் முறியடிக்கிறார்கள். கோச்சேடியிலே சென்று ஆங்கிலேயனுக்கு துணை புரிந்த மல்லாரி ராயனை வென்றுவிட்டு அடுத்தடுத்த போர்களிலுமே ராணி வேலு நாச்சியாரும் குயிலியும் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்று வருகிறார்கள். ஆனால் சிவகங்கைக்குள் நுழைய முடியவில்லை. சிவகங்கைக்குள் நுழைய முடியவில்லை என்றால் உடனடியாக அவள் செய்கிறாள், போகிறாள். சிவகங்கைக்கு உள்ளே போய் அந்த நிமிடம் அடுத்த நாள் விஜயதசமி விழா நடக்கின்றது. ஆகவே அடிக்கொரு ஆளாக ஆங்கிலேயன் நிப்பாட்டி வைத்திருக்கின்றான். இது என்றுமே செய்துவிட முடியாது, ஆயுத கிடங்குகள் தயாராக இருக்கின்றன என்று சொன்ன உடனே அந்த வாழுகின்ற வயதிலே தன்னுடைய இளமையை பற்றி கவலைப்படாமல், தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் அந்த பெண் என்ன செய்தால், மறைந்திருந்து விஜயதசமி விழாவிற்கு வேலு நாச்சியாரின் தலைமையிலே போன பொழுது அனைவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விழாவிலே கோவிலிலே அனைவரும் கலைந்து செல்லும் பொழுது வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி வேலு நாச்சியாரின் படைகள், பெண்கள் படை முன்னேறி பரங்கியரின் தலைகளை கொல்லும் பொழுது அந்த குயிலி என்ன செய்தால் தெரியுமா? அங்கே இருந்த விளக்கில் இருந்த எண்ணெய் எல்லாம் தன் உடம்பிலே ஊற்றிக்கொண்டு அத்தனை வெடிபொருள்களும் அத்தனை பீரங்கிகளையும், இதை எதிர்த்து நம்மால் முடியாது, இதை என்ன செய்து விட முடியும், தன்னுடைய மதியுகத்தால் அங்கே குதித்து அந்த அனைத்து ஆயுத கிடங்குகளையும் பஸ்பமாக்கினாள். சகோதரர்களே, அதில் விளைந்ததுதான் தன்னுயிர் கொடுத்து மண்ணுயிரை காத்த குயிலி வாழ்ந்த பூமி இது.